ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் ஷெர்கி லேவ்ரோ அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. நாங்க க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். மாஸ்கோவான நாங்க, ரஷ்யா இருக்காங்க இல்லையா கேபிட்டல். ஸோ மாஸ்கோவான நாங்க க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். அமெரிக்கா எங்களோட ஆயில் டேங்கர்கள் மேல லேண்ட் ஆயிட்டாங்க. அங்க மிலிட்டரி பர்சனல்ஸ் இறக்கி இருக்கிறாங்க. ரஷ்யன்ஸ் அந்த கப்பல் மிரியானா அந்த பெல்லா ஒன்றுன்றது பேர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய ரஷ்யர்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அமெரிக்கா மரியாதையோட அவங்கள நடத்தி எங்க கிட்ட திருப்பி கொடுத்துடணும் அப்படிங்கிற பண்ணா ரஷ்யாவோட சிட்டிசன்ஸ் கொடுத்துடணும் அப்படிங்கிறது போல செர்கி லாவ்ரவ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. அதுக்கு அவங்களோட மனிதாபிமானத்தோடு நடத்தணும், டீசெண்டா நடத்தி ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படிங்கிறவங்கள கேட்டுக்கிறாங்க. ரெஸ்பெக்டடா நடத்தணும்ட்டு. ரைட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ரைட்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்து பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது போல. இதுக்கு அமெரிக்கா தரப்புல இருந்து வெள்ளை மாளிகை இருப்பாங்க இல்லையா? ஸ்போக் பர்சன் அவங்க தரப்புல இருந்து வந்திருக்காங்க. அது அந்த டேங்கர்ல இருக்கக்கூடிய எல்லா க்ரூவும் கிரிமினல்ஸ் தான். எல்லாரையும் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தகுந்த தண்டனை கொடுக்கும்பா அப்படிங்கிற அவங்க தரப்புல சொல்லிட்டு போயிட்டாங்க. ட்ரம்ப் ஆன் ஃபயர். நல்லா தெரியுது ரஷ்யாவோட கப்பல்கள் அப்படின்னாலும் வந்து புடிச்சிட்டு போறாங்க. 2 டேங்கர் வந்து பண்ணா சீஸ் பண்ணி இருக்கிறாங்க. சோஃபியா அப்படிங்கிற இன்னொரு ஒரு ஆயில் டேங்கரையும் வந்து பண்ணா செகண்ட் டேங்கரையும் வந்து பண்ணா பிடிச்சிருக்காங்க. பல டேங்கர்ஸ் வெனிசுலால இருந்து கிளம்புறதுலாம் ரஷ்யாவோட பிளாக் மாட்டிட்டு கிளம்புது. அந்த ஒரு காரணத்தால ரஷ்யாவோட டேங்கர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பண்ண சீஸ் பண்ணோம். வெனிசுலால இருந்து யாரும் எதுவும் எடுக்கக்கூடாது. அது எங்களோட பகுதி, அது எங்களோட ஆயில் எங்களோட அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு இருந்து அமெரிக்கா தரப்பு தெளிவா இருக்கிறாங்க. பயங்கரமான எஸ்கலேஷன். உச்சக்கட்ட எஸ்கலேஷன்ல வந்து பண்ணா அமெரிக்கா இருக்காங்க. இது அவங்களோட நேரம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல ரஷ்யா எப்படி என்ன ஏதுங்க தெரியல. இந்த டைம்னு பார்த்து ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் பண்டிகை பெருசா வந்து எந்த ஒரு எஃபோர்ட்டும் வந்து பண்ணா ரஷ்யா தரப்புல எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல கூட ஒரு அழுத்தங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது போல செய்யறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட அந்த டேங்கரை பாதுகாக்கிறதுக்கு சப்மரைனு அதுக்கப்புறம் வந்து பண்ணா போர் கப்பலும் வந்துட்டு இருந்திருக்கு. வர்றதுக்கு முன்னாடி வந்து பண்ணா புடிச்சிட்டு போயிருக்காங்க. இப்போ அமெரிக்கா கப்பல் அந்த கப்பல் வந்து பண்ணா போயிட்டு இருக்கும். ஸோ அந்த டைம்ல ரஷ்யாவும் போய் போர்ட் ஆனாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. இது போல பல அனலிஸ்ட் வந்து கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. ஆனா எந்த ஒரு குறைபாடுமே இல்லாம ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை எப்பவும் போல தினந்தோறும் போலதான். இரு தரப்புலயும் அட்டாக் ஹெவியா பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒடசா பகுதியில ஹெவியான அட்டாக்ங்க. டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் குலேபா அவர்கள் தரப்புல பண்ண ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. ஒரு நபர் கொல்லப்பட்டிருக்காரு. பல நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. 5 நபர் கிட்ட காயமடைஞ்சிருக்காங்க. போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கண்டெய்னர்ஸ்லாம் வந்து பண்ணா டேமேஜ் ஆயிடுச்சு. அதுலலாம் வந்து பண்ணா ஆயில் இருந்துச்சு அப்படிங்கிறது போல இவங்க தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புல இருந்து. ஹெவியான சேதங்கள் அப்படிங்கிறது வந்து பண்ணா உக்ரைன்ல நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும் சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் இவங்களாம் உட்காந்து மீட்டிங் போட்டிருந்தாங்க. பிரான்ஸ், உக்ரைனு, யுனைடெட் கிங்டம் இவங்கலாம் உட்காந்து பேசியிருந்தாங்க. ஒரு ஜாயிண்டா டிக்ளரேஷன் வந்து பண்ணா கையெழுத்து போட்டுக்கிறாங்க. அது எப்படி என்ன ஏதுங்க தெரியல. மல்டிநேஷனல் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த போருக்கு அப்புறம் நாங்க பாதுகாக்கிறதுக்கு செக்யூரிட்டி கேரண்டிக்கு நிப்பாட்டுவோம், ட்ரூப்ஸை நிப்பாட்டுவோம், வயலேஷன் ஆஃப் வில்லிங் குரூப் போட்டாலும் எடுத்துக்கிறாங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம். இதுல அமெரிக்கா வந்து பண்ண சென்சார்ஸ் அது இதுன்னெல்லாம் வச்சு மானிட்டர் பண்ணுவேன் எல்லாம் பண்ணுவோம். உக்ரைனோட அலைன் ஆகி ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா சீஸ் ஃபயரை ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிற உறுதிகள் கொடுத்தா சொல்லப்பட்டு வருது. விட் ஆஃப் அவர்கள் பர்சனல் லெவலில் வந்து பண்ண அந்த பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. பல விஷயங்கள் பேசிக்கிறாங்க. நம்ம போன பதிவுல பார்த்துருவோம். ஸோ ரஷ்யா வந்து இதை ஒத்துக்குமா இல்லையா அப்படிங்கலாம் தெரியல. பட் ஆனா இவங்க இது போல பேசி எல்லா ஒப்பந்தங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது போல விஷயங்கள்லாம் சொல்றாங்க. உண்மையாலுமே அப்படித்தானா இல்ல வேற பின்னணியில ஏதாவது நடக்குதா அப்படின்னு கேள்விகள் இருக்கு. ஏன்னா சீஸ் ஃபயர்ன்றதே ரஷ்யா ஒத்துக்கல ஃபர்ஸ்ட். இந்த சீஸ் ஃபயரை மானிட்டர் பண்றதுக்கு அமெரிக்க தரப்பு இருந்து எல்லா வரும் ட்ரோன்கள், சென்சார்ஸ் எல்லாத்தையும் கொடுப்பாங்க, சேட்டலைட்ஸ்லாம் கொடுப்பாங்க. சப்போர்ட் பண்ணுவாங்க செக்யூரிட்டி கேரண்டிக்கு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டோட ஆர்டிகல் 5 மாதிரி நாங்க பிஹேவ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த டைம்ல மேற்கு நாடுகளோட ட்ரூப்ஸையும் டிப்ளாய் பண்ணுவோம். ரஷ்யா அந்த பார்டர் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிப்பாட்டி வைப்போம் உக்ரைன்ல அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி ரஷ்யா ஒத்துக்கிட்டாங்களா இல்ல என்ன ஏதுங்க தெரியல. ஒருவேளை ஜெயிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் ட்ரம்ப் அவர்கள் இந்த அளவுக்கு ஏறி விளையாடிட்டு இருக்கிறாரா? ஏன்னா அங்கிருந்து ஒரு வார்த்தை கூட வரலையே. அது நம்ம சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஜெய்சங்கர் அவர்கள் லக்சம்பர்க்ல வச்சு பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாருன்னா, கவலை அளிக்குது. முன்னாடி நல்ல உறவு இருந்துச்சு. ஆயில்லாம் வாங்கிட்டு இருந்தோம். இப்ப சாங்ஷன் போட்டதுனால அவ்வளவு ஒண்ணும் பெருசா பேச்சுவார்த்தைகள்லாம் இல்ல. ஆயிலும் வாங்குறது இல்ல. ஆனா கவலை அளிக்குது. அங்க இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் பார்த்து அமைதியா இருந்துங்க அப்படிங்கிறது போல நாசூக்கா பேசிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற செய்திகள் பார்க்க முடியுது. யாருமே எதுவும் பேச மாட்றாங்களே. அவ்வளவுதானா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இப்ப மேற்கு ராணுவம், மேற்கு மீடியாக்கள், மேற்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில உக்ரைன்லயும் ஜெயிச்சுட்டாங்களா? அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. ஏன்னா அவ்வளவுதானா? எல்லாமே காலனைஸ்ட் தானா? திரும்பி காலனித்துவம் வருதா? அதனால தான் ட்ரம்ப் அவர்கள் இப்படி தைரியமா செய்றாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் இருக்கு.
ஸோ விட்டாஃப் அவர்கள் இவங்கலாம் இருந்துக்கிறாங்க. ப்ராசஸ் நடந்திருக்கு. ஒரு ஃப்ரேம் ஒர்க் உண்டாயிருக்கு. அதுல செக்யூரிட்டி கேரண்டிக்கு கையெழுத்துலாம் போட்டுக்கிறாங்க. கோலிஷன் ஆஃப் வில்லிங் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா நடந்திருக்கு. அப்படிங்கன்னா பாரிஸ்ல நடந்துச்சுல பாரிஸ் டிக்ளரேஷன். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பாரிஸ் டிக்ளரேஷன் உட்காந்து எல்லாம் பேசிக்கிறாங்க. டஸ்க் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, புகழாரம் சொல்லிக்கிறார். ஆமாங்க கோலிஷன் ஆஃப் வில்லிங்ல இது போல பாரிஸ் டிக்ளரேஷன்ல வந்து பண்ண மிக முக்கியமான முடிவுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல. அதாவது சீஸ்ஃபயர் போட்டோன்னே யூகே அப்புறம் பிரான்ஸ் இவங்க ராணுவத்தை வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன்ல டிப்ளாய் பண்ணுவாங்கன்னு ஸ்டார்மர் அவர்கள் சொல்லிக்கிறாரு. ஜெர்மனி கூட கிடையாது. ஸோ இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, யூரோப்ல இருக்கக்கூடிய மத்த எல்லா நாடுகளும் விலகிட்டாங்க. ஒன்லி யூகே அப்புறம் பிரான்ஸ் எந்த தைரியத்துல உக்ரைனுக்கு ட்ரூப்ஸ் அனுப்புறாங்கன்னா, அவங்க கிட்ட அணு ஆயுதம் இருக்கு. ஸோ அணு ஆயுத போர்த்துக்குலாம் ரஷ்யா வராது. ஸோ அதனால தைரியமா நம்ம மட்டும் போய் நின்னு தான் பார்ப்போமே அப்படிங்கிறதோட இவங்க 2 பேரும் வராங்களா முன்னாடி அப்படிங்கிற கேள்வி இருக்கு. மத்த நாடுகள்லாம் யாரும் ட்ரூப்ஸ் அனுப்புறேன் அப்படி பண்றேன்னு எதுவும் பேச்செல்லாம் இல்ல. ஆனா இவங்க 2 பேர் மட்டும் வராங்க அப்படிங்கிறது ஸ்டார்மர் அவர்கள் சொல்லிட்டாரு. ஸோ கோலிஷன் ஆஃப் வில்லிங் அப்படிங்கிறது பண்ணா மீட்டிங் ஃபெயிலியர் ஆயிருக்கு. பட் சப்போர்ட் பண்ணுவாங்க. உள்ள போங்க அடி வாங்கினா ட்ரூப்ஸ் தானே மெர்சனரிஸ் பிரான்ஸ் யூகேன்னு வருவாங்க. அதே கதை தான். ஆனா நீங்க போய் நிப்பாட்டினா நிப்பாட்டி பாத்துக்கங்க அப்படிங்கிறத பண்ணா உத்தரவாதங்கள் வாங்கியிருப்பாங்களோ என்னமோ தெரியல. ஸோ யூகே பிரான்ஸ் ரெடி ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாற்று கட்டல ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா போய் உக்ரைனுக்குள்ள நின்று சண்டையை பிடிச்சி பார்த்தலாம் அப்படிங்கிற ரெடி ஆயிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள். அது கூட வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா, இஸ்ரேல், சிரியா இவங்க வந்து பாத்தீங்கன்னா சைமல்டேனியஸா அதே பாரிஸ்ல இன்னொரு ஃபார்மேட்ல மீட்டிங் போட்டிருந்தாங்க. அந்த மீட்டிங்ல நிறைய விஷயங்கள் வந்து பண்ண பேசியிருப்பாங்க சிரியாவோட இஸ்ரேல் அமெரிக்காவும். இதுல பேசிக்கிட்டதுல இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் பேக்ட் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுக்கிறாங்க சிரியா. பெரிய ராணுவம் அவங்களோட இன்டெலிஜென்ஸ் சிரியாவுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு பாருங்களேன். அப்படி சொல்ல வரல சிரியால இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்கிறாங்க பாருங்களேன் அப்படிங்கிறது போல துருக்கியோட இணைஞ்சு தானே செயல் பண்ணணும். அவங்க ஏன் தன்னிச்சையா செயல்படுறாங்க அது இஸ்ரேலோட இணைஞ்சு செயல்படுறாங்க அப்படிங்கிற கேள்விகள் வரும். ஏன்னா இப்பதானே ஆட்சி பிடிச்ச எல்லாம் உட்கார வச்சுக்கிறாங்க. அதுக்குள்ள பெருமளவுல பில்டப் ஆகி பெரிய நெட்வொர்க்கா மாறிட்டாங்களா அப்படின்ட்டு அச்சங்கள் இருக்கு. இப்போ பார்ப்போம். சிரியாவை வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட இணைஞ்சு அவங்களோட இன்டெலிஜென்ஸ் டேட்டாவை ஷேர் பண்றாங்க அப்படின்னா அவங்க நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள். ரெண்டாவது இஸ்ரேல் அவங்க இணைஞ்சு செயல்படுறாங்க அப்படின்னா ஈராக் வரைக்கும் போய் நிப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதுக்கப்புறம் ஈராக்கு பிரச்சனைகள் பண்ணி குடைச்சல் கொடுத்து ஈராக்லயே வந்து பண்ண ஆல்ரெடி இருக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் அமெரிக்காவோட படைகள். அந்த இடத்துல ஃபுல்லாவே அங்க லேயர் ரெடி பண்ணிட்டாங்கன்னா ஈரான்ல போய் நிப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ போர் வந்து பாத்தீங்கன்னா உருவாகிறதுக்கான விஷயங்கள் கண் முன்னாடி தெரியுது. ஈரான் தாக்குதல் பண்ணலாம் இஸ்ரேல் மேல அப்படிங்கிற செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ரஷ்யாவோட எம்பசில இருக்கக்கூடிய நபர்கள்லாம் அவசர அவசரமா வந்து பண்ணா இஸ்ரேல் இருந்து இவாக்குவேட் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்து பண்ணா மீடியாக்கள்ல பார்க்க முடியுது. எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு லார்ஜ் ஸ்கேலுக்கான போர் வந்து பார்த்தா மிடில் ஈஸ்ட்ல இனிதே துவங்குதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சிரியால வந்து பாத்தீங்கன்னா ஆதரவா எஸ்டிஎஃப் எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அலப்போ பகுதிகளில் இந்த அல் சாரா அவர்கள் இருக்கா இல்லையா அதான் அதிபர். அவர் தலைமையில வந்து பண்ண பயங்கரமான அட்டாக் நடந்துட்டு இருக்கு. அலப்போ பகுதியில சில பகுதிகளில் எஸ்டிஎஃபோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அந்த பகுதியில ஹெவியான ஆர்ட்லரி செல்லிங் தாக்குதல் ஹெவியான அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் எஸ்டிஎஃப் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா சிரியாவோட வடக்கு எல்லாமே சிரியாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள சிரியாவோட தெற்கு எல்லாமே இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ளயா அந்த பார்டர் பிரிவினை பாரிஸ்ல சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஒன்னு சிரியா மீட்டிங் சாரி ஃபர்ஸ்ட் உக்ரைன் மீட்டிங் வச்சுக்கலாம். ஒன்னு உக்ரைன் மீட்டிங், ரெண்டாவது சிரியா மீட்டிங். இது ரெண்டுமே அமெரிக்காக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி தான் தெரியுது, இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி தான் தெரியும். இதுக்கு அடுத்தது அதுவும் இல்லாம சீஸ்ஃபயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா போறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அமெரிக்கா, இஸ்ரேல், சிரியா. அவங்க வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்வைஸ் பண்ணி அமெரிக்க தரப்பு சூப்பர்வைஸ் பண்ணி சீஸ்ஃபயர்லாம் போட்டுக்குவாங்க. கம்யூனிகேஷன் செல்ல வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கிக்குவாங்க. இது போல பல விஷயங்கள் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கலாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னேறி போயிட்டு இருக்கிறாங்க அவங்க பேச்சுவார்த்தைகள். இதுல அடுத்த மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சவுதி ஆன் ஸ்ட்ரைக் ஆன் ஃபயர் மேப் இருக்கும். ஒரு துளியூண்டு புளிக்கியாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு எல்லோ கலர் இருக்கு. முன்னாடி அண்டா சைஸ்ல இருந்தது. வீர தீரமா பேசினாங்க இஸ்ரேல் உங்களோட இணைஞ்சு யமன உதவி அடிக்கிறோம் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா ஆளையே காணும். கொஞ்சூண்டா மாறிட்டாங்க. ஒரு சின்ன ஒரு பகுதி தான் இருக்கு அந்த தெற்கு யமனோட கட்டுப்பாட்டுக்குள்ள. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டுக்கிறாங்க. இதுக்கப்புறம் கூடிய சீக்கிரத்துல வந்து பாத்தீங்கன்னா யமன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை யமனா மாறுமா, யமன் ஹவுதீஸும் இணைஞ்சிருவாங்களா சவுதி கூட அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இல்ல எப்படி யூனிஃபைடு யமன் அப்படிங்கிறது போல இருக்கா அண்டர் சவுதி கண்ட்ரோல்ல வருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இந்த பகுதி முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா சவுதியோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. ஒரு சின்ன ஒரு பார்ட் தான் ரெசிஸ்டன்ஸ். அதையும் முடிச்சிட்டாங்க அப்படின்னா யூனிஃபைடு யமனா மாறிடும். யுஏஇ அப்படிங்கறதே இல்லாம போயிடுச்சு. எல்லா பகுதிகளும் வந்து பாத்தீங்கன்னா இழந்துட்டாங்க. அந்த தெற்கு யமன் பூரா வடக்கு யமன் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அதுக்கப்புறம் ஹவுதி ரீஜியன்ஸ் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. அவங்க இணைஞ்சிருவாங்களா சவுதி கூட அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஈரானோட கை போய் இதுக்கப்புறம் சவுதி அங்க ஆளுமை செலுத்துவாங்களா யமன் மேல அப்படிங்கிற கேள்வி இருக்கு. முழு யமனுமே சவுதியோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது என்ன நடக்கும்னு பார்க்கலாம். இப்ப இவங்க எப்படி இஸ்ரேலுக்கு எதிராவா ஆதரவாவா என்ன ஏது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது போல சிக்கல்கள் இருக்கு. மிடில் ஈஸ்ட்ல ஒரு யுத்தம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் பண்ணா கண்ணு முன்னாடி பல சர்ச்சைகள் சண்டைகள் வச்சு பார்க்கும்போது தெரியுது. மிடில் ஈஸ்ட் ரெடியா இருக்கு. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா அமைதியா இருக்கிறது பார்க்கும்போது அந்த சைட்லயும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் நடக்க போதா? ஏன்னா இவங்க ட்ரூப்ஸை உள்ள இறக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா ரஷ்யா அப்படின்ற கேள்வி இருக்கு. இந்த சமயத்துல அமெரிக்காவோட பிரஷர் ரஷ்யா மேல போட்டுக்கிறாங்க. ரஷ்யாக்கு இல்ல பல நாடுகளுக்கு, அதுவும் குறிப்பா வெனிசுவேலாக்கெல்லாம் பயங்கரமான அழுத்தம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்புந்து வருது. இதுல என்னன்னா அவங்க பேசுற ஸ்டேட்மெண்ட் பீட்டர் ஹெக்ஸெட் செக்ரட்டரி ஆஃப் வார் அவர் பேசலாம் கேக்குறீங்க அப்படின்னா அவ்வளவுதான் ஆன் ஃபயர். அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஹெல் ஃபயர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. நரகம் தான் அமெரிக்காவை பகச்சுக்கிட்டீங்கன்னா நரகம் தான் அப்படிங்கிறது போல இருக்கு. இந்த ஜனவரி மாசத்தோட தொடக்கமே இப்படி இருக்குதே அப்படிங்கிற போல இருக்கு. ஏதோ தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. பாப்பா என்ன நடக்க போகுது. இந்த சைடு எப்படி இருக்கு. அடுத்த கிம் ஜாங் அவர்கள் அவரு ஹைப்பர்சோனிக் மிசைல் ஏவுறாரு, ட்ரோனை ரெடி பண்றாரு, மிசைல் பாக்குறாரு, சப்மரைன் பாக்குறாரு, லைனா பாத்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு மெமோரியல் மியூசியம் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிறாரு. இந்த கஸ்க் பகுதியில போய் வீரர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி தோளோடு தோல் கொடுத்து ரஷ்யாவை ஜெயிக்கிறதுக்கு கர்ஸை மீட் எடுக்கிறதுக்கு உதவி பண்ணாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக ஒரு மெமோரியல் மியூசியம் வந்து பண்ண கட்டலாம் அப்படிங்கிறது போல கட்டிட்டு இருக்கா. அதெல்லாம் எப்படி வேலைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ கிம் ஜாங் அவர்களும் ப்ரிப்பேர்டா தான் இருக்கிறாரு. அடுத்து பெட்ரோ அவர்கள் கொலம்பியா தைரியம் இருந்தா என்ன வந்து புடி அப்படிங்கிற பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ பார்ப்போம் ஜியோ பாலிடிக்ஸ்ல இன்னும் என்ன மாதிரியான திருப்பு முனைகள் இருக்கு, எந்த பகுதியில அடுத்த ஒரு கிளாஷஸ் ஹெவியா இருக்க போகுது. இப்ப ஹெவி எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது ஈரான் விசஸ் இஸ்ரேல். அது போல ஏதாவது சண்டைகள் போட்டுக்குவாங்களா, இல்ல பேசி பிரச்சனையை தீர்த்துக்குவாங்களா, என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பதிவு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் மதிச்சு நம்ம போடக்கூடிய வீடியோக்களை 4 பேத்துக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவு முடிச்சுக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பாய்.